Vanakkam Vidyodhiyans. Such a happy moment for me. 30 years முன்னாடி நானும் இந்த வித்யோதயா ஸ்கூல்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு கரியர் கன்சல்டன்ட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓ வாவ், lot of noises and josh. Yes, the same josh and happiness எப்பயுமே இருக்கணும் லைஃப் ஃபுல்லாக. அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்கணும். எஸ், மேம் சொன்னாங்க 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் கரியர் பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்குது. வாட் இஸ் த பேசிக் எலிஜிபிலிட்டி, என்ன குட் காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, குட் கோர்சஸ் எந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணால் எவ்வளோ சேலரி வரும், என்ன ஜாபுக்கு போகலாம், இது மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்கா, இது மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஹியர் டுடே டு டிஸ்கஸ் வித் யூ ஆல் about the topic career options in engineering. சரி, நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் மேம்கிட்ட சொல்லியிருக்கேன், மேம் எல்லாத்தையும் ஒரு நோட் புக் அண்ட் பென் கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எஸ், யா, எவ்ரிபடி இஸ் ஹேவிங் இட் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் யூஸ்வல் மொபைல் ஃபோன்ஸ், கரெக்ட்? Please put your mobile phones on silent mode. It's a humble request. Yeah, I give you 1 minute. Can you all please put your mobile phone in silent mode? Thank you. Okay. இப்போ engineering படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க and you all have lot of doubts. So I'm here to clarify all those doubts. Yes. Having said that, engineeringனா என்ன? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஓகே, எஸ், வெரி குட், வெரி வெரி குட். ஓகே, ஃபைன். எஸ், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா சிம்பிளாக அழகாக சொல்லணும்னா engineering means problem solving using science plus maths plus creativity. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். Engineering means problem solving using science plus maths plus creativity. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்லிட்டோம். ஆனால் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. நல்லா படித்தா வேர்ல்ட் இஸ் யோர்ஸ், கரெக்ட்? ஓகே. இந்தியாவில் 3500+ engineering colleges இருக்குங்க. Lakhs of students every year they are passing out. But question is, how do you stand out? நீங்கள் எப்படி தனியாக தெரிவிங்க? That's where career options matter. எந்த கரியர் சூஸ் பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி என்ன கரியர் சூஸ் பண்ணுறீங்க, that is where your success lies. Yeah? ஓகே, இப்போ நான் சொன்னதில் எழுதிட்டு இருக்கீங்களா? ஷோர்? பக்காவாக எழுதுறீங்களா? நீட்டாக எழுதிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? சரி. நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக. இட்ஸ் அ நியூரோ சயின்ஸுங்க. இட்ஸ் லைக் நீங்கள் எழுத எழுத அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும்போது யூ வில் பிகம் மோர் கான்ஃபிடென்ட். கரெக்ட்? கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுனாலே சக்ஸஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். வெரி சிம்பிள். நம்ம ஒரு இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின் இஸ் அ வே லைஃப். டிசிப்ளின் இஸ் வே ஆஃப் லைஃப். நம்மளுக்குள்ள நம்ம மைண்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கலனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ் எனி திங், பி இட் engineering, be it doctor or any career you choose. If we are not focused, it is very difficult to come up in life. அந்த ஃபோக்கஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, அந்த கையில் இருக்க ஃபோனில் இல்லை. Phone should not control you. You should control the mobile. மொபைல் யூஸ் பண்ணுங்க,
தேவையானதுக்கு நல்லதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. Don't spend too much of your time on mobile phones. You'll become an addict. Okay? Mobile phone is the problematic issue of late. இப்போ நெக்ஸ்ட் அதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டடீஸ் போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஒரு சொல்யூஷன் இருக்கும். கரெக்ட்? Let's not develop that problem. When you know that is a problem, let's not develop that problem. You are the engineers. You should be the problem solvers, not the problem creators. Okay, let's move on. Guys, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா engineering options in Tamil Nadu. Entrance based and 12th mark based. இதுதான் two ways of getting into any engineering colleges in Tamil Nadu. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆர் மெயின்லி பேஸ்ட் ஆன் 2 ரூட்ஸ். அது ஒன்று 12th mark based admission through TNEA, தமிழ்நாடு engineering admission, and entrance based admissions for select institutes and courses. Okay, the state process is almost entirely merit based for regular undergraduate engineering admissions. Okay, இப்போ 12th mark based admissions பற்றி பேசலாம். தமிழ்நாடு engineering admissions is the single window counseling system for BE and BTech seats in most government school colleges, government aided colleges, universities, and many private engineering colleges, including Anna University affiliated institutions. Admission is purely based on class 12 marks in mathematics, physics, and chemistry, with scores normalized to 200 mark cutoff, max being 100, physics 50, chemistry out of 50. Okay, so இதுதான் கட் ஆஃப். இப்படிதான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. நோ டெடிகேட்டட் ஸ்டேட் லெவல் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் கண்டக்டட் ஃபார் ரெகுலர் யூஜி இன்ஜினியரிங் கோர்சஸ். ஸ்டேட் லெவலில் எதுவுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லை. நமக்கு இந்த 12th மார்க் பேஸ்ட் மட்டும்தான். ஓகேங்களா? த்ரூ டிஎன்ஏ அது மெரிட் லிஸ்ட் அண்ட் சீட் அலாட்மெண்ட். மெரிட் லிஸ்ட்னா நம்ம 12 மார்க்ஸ் வாங்கியிருக்கோங்களா, அந்த கட் ஆஃப் பிரகாரம் மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதோடு சேர்த்து கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நார்மலைஸ் பை +2 ஸ்கோர்ஸ் த்ரூ ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக இது நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் ரிசர்வ்ட் கோட்டாஸ், கம்யூனிட்டி ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அண்ட் டொமைசல் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்ளை. ஓகே, அண்ட் accepted by most engineering colleges throughout Tamil Nadu, over 500 institutions. ஸோ இது பேசிக்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அட்மிஷன்ஸ். நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், JEE மெயின், JEE அட்வான்ஸ்ட், யூஸ்ட் ஃபார் NIT Trichy, National Institute of Technology Tiruchirappalli, and the Indian Institute of Technology IIT Madras. Other universities or institute specific test are SRM JEE for SRM University, and VIT triple E for VIT Vellore, Chennai, everywhere. Yeah, and BIT SAT for BITS Pilani campuses, including Hyderabad campus, etc., for select private deemed universities with campuses in Tamil Nadu. Some management, NRI, and other special quotas in private colleges also accept entrance course or have their own processes. Entrance based na சில காலேஜஸில் லைக் SRM, BITS Pilani, நெக்ஸ்ட் என்னது VIT, இவங்கெல்லாம் தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு 12th மார்க்ஸ் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் பார்த்து தே வில் டேக் இட். யா, இன்னொன்று NIT Trichy அண்ட் IIT மெட்ராஸ். அது JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ், அந்த 2 எக்ஸாம் எழுதணும். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, NRI கோட்டா இருக்குது, அதர் ஸ்பெஷல் கோட்டாஸ் எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் கோர்ஸ் ஆர் ஹேவ் தி ஓன் ப்ராசஸஸ், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க, அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இப்போது நம்ம இது பண்ணிட்டோம், எப்படி எலிஜிபிலிட்டி பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம கோர் பிரான்ச்சஸ் அண்ட் கரியர் பாத்ஸ் பார்க்க போகிறோம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் சொல்லுங்க. ஓ, ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நைஸ் டு ஹியர். நெக்ஸ்ட், ஓகே,
கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம், இதுதான் நான் ஃபஸ்ட்டு. ஓகே, யா. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். ஓகே, குட் 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 குட். இப்போ நம்ம அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எங்கே நம்ம ஊர் சைட்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் கேட்டாவே அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தான் பேசுவாங்க. ஏன்? காரு, பைக்கு, ஏரோப்ளேனு, மெஷின்ஸு எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஹேண்ட் ஒர்க். கரெக்ட்? ஜாப்ஸ் தான், ஜாப்ஸ் இதில் இருக்க ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரிங், ரொபோட்டிக்ஸ், டிஃபென்ஸ், எனர்ஜி செக்டர், இது மாதிரி நிறையா இருக்குது. சரி, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போது மெக்கானிக்கலில் சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், robotics and automation, marine engineering. லிஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க. ஸோ there's a vast, so many subjects to learn, okay, to form your career. Next, civil engineer. Civil engineer na என்ன யாரு? ரோடு, பிரிட்ஜ், மெட்ரோ, டேம்ஸ், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயினாக பார்க்குறது சிவில் இன்ஜினியர்ஸ் தான். கவர்மெண்ட், ஓகே. இதில் வந்து என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்குன்னா, சிவில் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். சில்ட்ரன், திஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ ப்ரெசன்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் திஸ் ஹேஸ் தி ஹையஸ்ட் ஸ்கோப். ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம மொபைல் ஃபோன் இல்லாமல் ஏதாவது இருக்கோமா? நம்ம கையில் நோட்டு பெண்ணோட வேற என்ன இருக்கு? மொபைல் ஃபோன்ஸ். என்னமோ அந்த மொபைல் ஃபோன் நம்ம கூடயே பிறந்த கர்ணனோட கவசம் மாதிரி நம்ம எல்லாம் எப்போ பார்த்தாலும் அது கூடவே வரும், இல்லைங்களா? ஓகே, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தான். மொபைல் ஃபோன் சிக்னல் இருக்க வரைக்கும் ஈஸி இன்ஜினியர்ஸ் தேவை. டிமாண்ட் இருக்கும், ஜாப் இருக்கும். டெலிகாம், சிப் டிசைன், எம்பெடட் சிஸ்டம், சேட்டலைட் கம்யூனிகேஷன், ஈவன் ISRO, இதில் எல்லாத்துமே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் ஆர் தி மோஸ்ட் வாண்டட் அண்ட் ஹைலி பெய்ட் பீப்புள். இதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. எல்லாரும் ஒரே ஒரு இதை பற்றி தான் பேசுகிறோம். என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். நோ, பியாண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பேஸே இவங்க தானே, இந்த இன்ஜினியர்ஸ் தானே. இந்த இன்ஜினியர்ஸ் பேஸ் பண்ணால் தான் மற்ற கம்ப்யூட்டர் மேலே வரும், சரிங்களா? ஸோ there's high demand for this. Please focus on this. Without current, world move ஆகுமா? பவர் ஸ்டேஷன்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், ரெனியூவல் எனர்ஜிஸ், EV கார்ஸ், எவ்வளவோ ஸ்கோப் இருக்குங்க. சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன வேணும்? இன்ஜினியரிங் அப்படின்னா A to Z வரைக்கும் எல்லாமே இன்ஜினியரிங்கில் கவர் ஆகுது. நம்ம தான் அது என்ன வேணுங்கிறது பார்த்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், mechatronics engineering, that is mechanical plus electronics is mechatronics engineering. This has a very high demand, children. Okay, next is your favorite, always heard core course. Yes, you're right. Computer science and IT. அம்மா அப்பாவை கேட்டால் எது சேஃப் ஜாப்னு சொல்லுவாங்க? ஐடி ஜாப் தான். பட் இது ரொம்ப வைடு. சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஆப் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி, AI டேட்டா அனாலிஸ்டிஸ்ட், கேமிங் இண்டஸ்ட்ரி, சிலிகான் வேலியிலேருந்து சென்னை டட்டில் பார்க் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் இதை பற்றி எல்லாம் நிறைய பேசுவாங்க. கரெக்ட்? ஓகே, இதில் சப்டிவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், computer science and engineering with AI, artificial intelligence and machine learning. Guys, now இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது artificial intelligence நாளைக்கு இல்லை வந்துடுச்சு ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் முடிச்சோன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதுவும் இட்ஸ் இந்த பைப்லைன். சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு அப்புறம் சூப்பர் டூப்பர் என்ன வேணால் வரலாம். ஓகே, ஸோ த லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் தட்.
Computer science and engineering, data science, cyber security, IoT. IoT is Internet of Things. Okay. IT, information technology, artificial intelligence, data science engineering, software engineering, information science and engineering. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் வாஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க, சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம அதுலேயும் நம்மளுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்வேர் பிடிக்குமா, ஹார்ட்வேர் பிடிக்குமா, எதில் நம்ம போகணும், அதெல்லாமே நம்மளும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிக்குது, நம்மளுக்கு எது ஹாப்பினஸ் தரும், நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மூலமாக போகும். சரிங்களா? இது மாதிரி கைட் பண்ணுறதுக்கோ சொல்லித்தரதுக்கோ எங்களுக்கு அந்த டைமில் யாருமே இல்லை. இப்போது இந்த அவேர்னஸ் நிறைய வருது. ஏன்னா நிறைய பேர் எந்த கரியர் எடுக்குன்னு தெரியாமல் பாதி வழியில் ஃபெயிலியர். நான்லாம் அந்த ஃப்ளோவில் போனேங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ தான் 50 வயசுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓ நம்மளுக்கு இந்த கரியர் கன்சல்டேஷன் தான் பிடிச்ச கரியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன். இட்ஸ் நத்திங் இஸ் டூ லேட் இன் லைஃப்னா. You have to keep studying till your deathbed. படிச்சுட்டே இருக்கணும், நம்மள அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். It's good for us. Being idle is of no use. Don't give your life to the mobile. Mobile addict ஆயிட்டிங்கன்னா, it's sort of an addict. So please don't get addicted to the mobiles. Your brain will stop working if you use mobile often. மொபைல் ஆஃபன் யூஸ் பண்ணால் நம்ம பிரெயின் வேலை பண்ணாது, ஸ்டாப் ஆகிடும். எதுக்கு யூஸ் பண்ணும்? இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு, நல்லது பார்க்கறதுக்கு, மோட்டிவேஷன் ஸ்பீச் அதெல்லாம் கேளுங்க. அதுவும் அந்த இயர்ஃபோன்லாம் போட்டு கேட்காதீங்க, காது போயிடும். சரிங்களா? கேளுங்க. ஜஸ்ட் வச்சுட்டோம் போட்டுட்டு நீங்கள் ரசிச்சுட்டே வேறு ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம், ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இஸ் சிவில் அண்ட் என்விரான்மெண்டல். சிவில் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இதுதான் அடுத்தது. அதுக்கப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். அதில் சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபார்மாசூட்டிக்கல் டெக்னாலஜி, petrochemical engineering, petroleum engineering, polymer technology, plastics technology, rubber and plastic technology, textile technology and textile chemistry. Guys, இது எல்லாமே பிடெக் ஆர் பிஇ கோர்சஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு. எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது எல்லாமே நான் ஒரு வெப்சைட் இருக்குது, அது கொடுக்குறேன். இல்லை டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் மேம் கிட்ட என்னோட காண்டாக்ட் நம்பர், என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி who was interested can come and contact me along with your parents only, please. ஏன்னா பேரண்ட்ஸு, நீங்கள், நான், டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட், ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ். ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இட்ஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரிங்க. கோவிட் வந்ததுக்கு அப்புறமா எவ்ரி ஒன் ஆஃப் பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு வாண்ட் டு என்ஜாய் லைஃப். லைஃப் என்ஜாய் பண்ணதான் என்ன? பணம் நிறைய சேர்த்து நகை வாங்குறதா? இல்லை. பணத்தை நல்லா ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்லா சாப்பிடணும், நிறைய இடத்த போய் சுற்றி பார்க்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும். இதுதான். ஸோ பீப்புள் ஸ்டார்டட் ட்ராவலிங். ஒரு இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இல்லை உள்நாட்டிலேயே வேறு நிறைய இடத்துக்கு போகிறாங்க. ஸோ தேர் ஆல் யூஸிங் ஃப்ளைட்ஸ். ஸோ ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஜினியர்ஸ்க்கு இருக்குது. கரெக்ட்? ஸோ யூ கேன் கெட் இன் டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ அது வேறு ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் என்னென்னு பார்த்தோன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, இன்னோவேஷன், ஃபேஷன். ஓகே. இட்ஸ் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டுங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் மேம் கொஞ்சம் டைம் தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமை நம்ம ஃபினிஷ் பண்ணோம் இல்லைங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இஸ் லெதர் டெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பூமிங் டெக்னாலஜி. பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, மைனிங் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங். இதை பற்றி சொல்லும்போது தான் எனக்கு ஒரு இது வருதுங்க. லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு
ஒரு 4-5 years ஒர்க் பண்ணுறாங்க, வெதர் இந்தியா இல்லை அப்ராட் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நோ நோ ஐ வாண்ட் டு கம் பேக் டு இந்தியா அண்ட் டூ அக்ரிகல்ச்சர். நிறைய பேர் ரூரல் ஏரியாவில், ரிமோட் ஏரியாவில் லேண்ட்ஸ் வாங்கிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. At last, that's a piece of life. Wherever your roots are from, you would love to go back over there. So, in படித்தாலும் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங்க்கு அவ்வளோ மவுஸ் இருக்குது, அவ்வளோ இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரலாம் உள்ள. அண்ட் இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் அக்ரிகல்ச்சர். கரெக்ட்? ஓகே. Other available options: metallurgy engineering, food processing and technology, and genetic engineering. Okay, apart from this, there is emerging and future fields, that is how artificial intelligence and machine learning. Next 20 years, artificial intelligence engineers are in top demand, right? Data science and analytics. Data is the new oil, bank, e-commerce, healthcare irukka demand. Nobody has time, everything on fingertips la irundha tuck tuck tuck. Sari idu data vanducha, idu okay, idu panna analyze panna okay, நம்ம எங்க டவுன்ல இருக்கும், எங்க அப்ல இருக்கும். ஸோ எப்படி நம்ம பிஸ்னஸை டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், இது எல்லாமே வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இஸ் கிவிங், ரைட்? ஓகே. Then aerospace engineering, SpaceX, ISRO, drones, defense, drones, operation, Hong Kong. Yeah. அதுக்கு drones பயங்கரமாக யூஸ் ஆச்சு. Drones has got a wider scope. சரிங்களா? Next, biomedical engineering, technology plus medicine, hospital equipments. Day by day, medical field, the innovations and the inventions are becoming higher and more, so to get a good accurate results. Yes. Okay. Next is environmental engineering. Population is increasing, it's our duty to protect the environment, so environmental engineering engineers are high in demand. Water crisis, pollution, climate change, huge future demand. Please, focus panni padinga, you will have a great future. Robotics and automation, manufacturing, surgery, defense robots. இப்போ நிறைய பேர் doesn't want to marry because as soon as they come back, there will be a robot at home. It as you ring the bell, it opens the door. நீங்கள் பெல் அடிச்ச உடனே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்த பேக் வாங்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டு காஃபி கொண்டு கொடுக்கும். காஃபி குடிச்ச உடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷனாக ஆகிறதுக்கு டவல் எல்லாமே எடுத்து வந்து, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வந்து கொடுக்கும். நீங்கள் போய் யூ ஹாவ் டு ஃப்ரெஷ்ஷன் அப் யுவர் செல்ஃப் அண்ட் கம் அவுட். வெளியில் வந்தது உடனே டின்னர் இஸ் ரெடி. டின்னர் முடிச்ச உடனே இட் வில் மேக் யூ டு ரீட் புக்ஸ். எத்தனை பேருக்கு இங்கே ரீடிங் ஹேபிட் இருக்கு? எல்லாம் மொபைல் தானே. Guys, if you read one book in a day, not the entire book, okay, say for 10 minutes in a day or 15 minutes in a day, 15 minutes in a day of reading book, 15 minutes walking, இது ரெண்டும் உங்களோட டிசிப்ளினாக வச்சுக்கோங்க. You will go heights. Sunlight walking 15 minutes, reading books 15 minutes. இது ஒரு ஆர்டிக்கல் எடுத்துக்கோங்க, படிங்க. அதுக்கு அதில் இருக்கிற டிஃபிகல்ட் ஒக்காபுலரிஸ்க்கு மீனிங் பாருங்கள். அது நம்ம எப்படி நம்ம பேசும்போது, பிகாஸ் கம்யூனிகேஷன் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட்டுங்க. எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் இஃப் யூ டு நாட் நோ ஹவு டு ஆர்டிகுலேட், ஸ்டடீஸே வேஸ்ட்டு. நம்ம படித்ததை நமக்கு சொல்ல தெரியணும், அப்போ தான் அது கரெக்டான பீப்புளுக்கு ரீச் ஆகும் இல்லையா? அதனால் நம்ம கரெக்டாக கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். நம்ம டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க, டீச்சர்ஸ்கிட்ட
கம்யூனிகேஷன் கிளாஸ்னே கேட்டு நீங்களாக வாங்கிட்டு படிங்க, பேசுங்க. English is a mandatory and a must today to face the outside world. ஸோ நல்லா படிங்க, இங்கிலீஷை நல்லா பேசுங்க. தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பேசிகிட்டே இருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. நான் ஜெட் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணேன். என் கூட ஒர்க் பண்ண என்னோட பாஸ், ஷீ இஸ் ஆல்சோ லேடி. ஹர் நேம் இஸ் மிஸ் சாருமதி. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு 3 years கோர்ஸ் தான் படிச்சுட்டு ஜெட் ஏர்வேஸில் ஜாயின் பண்ணாங்க. And the way she speaks, இல்லைங்க, nobody can figure out that she did Tamil medium till 12th standard. இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிகோ. இட்ஸ் அவர் டிட்டர்மினேஷன், அவங்களோட டிட்டர்மினேஷன், அவங்களோட இது. ஸோ ஐ ஆல்வேஸ் அட்மைர் ஹர் அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹர். யா, எதுக்கு சொல்கிறேன்னா, கம்யூனிகேஷன் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட். யா, so please tell your teachers, ask your teachers to teach, have a special classes for you to improvise on your communication. Yeah, or otherwise I'm there to help you guys. In case if you all want to contact me, please take down the details from them. Yeah, okay. Next is robotics and automation பார்த்துட்டோம். Renewable energy engineering, solar, wind, green energy, future of sustainable planet. நம்ம வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா there is renewable energy கொண்டு வரணும். கரெக்ட்? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு இது. பியாண்ட் என்ஜினியரிங், இன்ஜினியரிங் டிகிரினால ஜாப் மட்டும் இல்லை, லைஃப்பில் ஸோ மெனி டோர்ஸ் ஓப்பன் ஆகுங்க. இப்போது பிடெக் பிஇ முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்? எம்எஸ், எம்பிஏ, பிஹெச்டி, அப்ராடில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரிசர்ச் பண்ணலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட் இஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப். நீங்கள் இன்ஜினியராக மட்டும் இருந்தீங்க, ஆண்டர்ப்ரினர்ஷிப், யூ கேன் ஹாவ் அ சவுண்ட், யூ கேன் பிகம் அ சவுண்ட் entrepreneur. Startup culture is booming because startup culture is booming. ஒரு சிம்பிள் ஆப்பு, ஒரு சிம்பிள் ஐடியா $1 billion கம்பெனி ஆகும். எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், ஓலா, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ். உங்களுக்கு இதை பற்றி தெரியணும்னா there is something called கனவு சீரீஸ். ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? 38 districts. 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்குது, தட் இஸ் ரிசோர்ஸ் வைஸ். அதை கண்டுபிடிச்சி ஒருத்தர் நம்மளுக்கு பிளேட்டில் கொடுக்குறாரு. சென்னையில் என்ன இருக்குது, கோயம்புத்தூரில் என்னென்ன ரிசோர்ஸஸ் ஹையாக இருக்குது, அதை நம்ம எப்படி பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி பணத்தை உருவாக்கலாம். கரெக்ட்? அதுக்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது. கைஸ், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா, ஐயோ நம்மளுக்கு இது நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருந்தா பண்ணியிருக்கலாம், அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம், என்னது ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் பண்ணியிருக்கலாம். கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நான் இன்னைக்கு இதை பண்ணணும்னா அதை பண்ணி முடிக்கணும். கரெக்ட்? கான்ஃபிடென்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, இது ரெண்டு மட்டும் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவீங்க, நம்ம ரஜினிகாந்த் மாதிரி. கரெக்ட்? ஸோ அது சின்ன வயசுலேருந்தே அதை ஷேப் பண்ணி நம்ம டிசிப்ளினோட வந்தோன்னா பெரிய லெவலுக்கு நம்ம போவோம். சரிங்களா? ஸோ ஆண்டர்ப்ரினர்ஷிப்ங்கிறது வந்து கனவு சீரீஸ். நான் திருப்பி சொல்கிறேன், கனவு சீரீஸ். அது போய் நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? சிவில் சர்வீசஸ், plenty of toppers are engineers. Problem solving mindset helps in administrations, that is IAS, IPS, IFS எல்லாத்துக்குமே. அப்புறம் டீச்சிங் அண்ட் ரிசர்ச், ஃபியூச்சர் என்ஜினியர்ஸ் ஏ வில் பண்ணா
நோபல் ப்ரொஃபஷன். நீங்கள் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு டீச்சர்ஸ் ஆகலாம். நம்ம ஹீரோஸ் மாதிரி இங்கே இருக்க ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் மாதிரி நம்ம டீச்சர்ஸ் ஆனால் நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவங்கள பெரியவங்களாக உருவாக்கலாம். யா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நிறைய நிறையா கொட்டி கிடக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ அது முடிச்சிட்டோம். இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கிறோன்னு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? என்ன காலேஜ், நம்மளுக்கு எந்த காலேஜ், எப்படி குட் காலேஜை செலக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதுதான் வெரி 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 இம்பார்ட்டண்ட். கரெக்ட்? how to choose a good college. There are a lot of practical steps. நான் சொல்கிறேன், இதை எழுதிக்கோங்க. this is very very important. ஏன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாதான் நம்மளால we'll come to a conclusion. ஓகே, நம்ம பெஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லேர்ன் டு பி ஆன் யோர் ஓன் கைஸ். இப்போ 17-18 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்பயும் அம்மா அப்பா சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது கைடாக எடுத்துக்கலாம். ஓகே, but you should not be dependent totally on them. You should go and tell your parents, அம்மா இங்கே பாருங்க, அப்பா இங்கே பாருங்க, நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இதான் என்னோட எலிஜிபிலிட்டி, பிசிஎம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் நான் இவ்வளோ மார்க்ஸ் இவ்வளோ கட் ஆஃப் வந்ததுன்னா நான் கவுன்சிலிங் மூலமாக எனக்கு எந்த காலேஜ் வேணுமோ நான் சீட் வாங்கிக்குவேன். இல்லையா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அஸ் அ பேக்கப் நான் எழுதி வைக்கிறேன். இன்கேஸ் இதாச்சுன்னா திஸ் இஸ் மை பேக்கப். ஸோ 2மே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவ்வளோ ஃபீஸு, இந்த டேட்டில் இந்த இன்னைக்கு இந்த எக்ஸாம், இதெல்லாம் நான் இப்படி போய் வெப்சைட்டில் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுப்பேன். இப்படி தான் நீங்கள் இப்படி போய் அம்மா அப்பா சொன்னீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிறது அப்புறமா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது வாவ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, எப்படி நம்ம பையன் இதெல்லாம் நம்மளுக்கு செக் பண்ணிட்டு வந்து சொல்கிறான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கன்னா இதெல்லாம் உட்காந்து, இன்டர்நெட் இஸ் இன் யோர் ஹேண்ட், the world is in your hands, guys. Do spend a quality time in doing or searching for your own career. பார்த்துட்டு ஓகே இதுதாம்மா, இப்போ இந்த காலேஜஸ் இதெல்லாம் வந்து இந்த க்ரெடிஷன் இருக்குது, இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நான் இந்த காலேஜில் படித்தா கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது, நிறைய கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும். நான் வெளில வரும்போது எனக்கு ஈஸியாக ஒர்க் கிடைக்கும், இல்லை கேம்பஸ் இன்டர்வியூ நான் செலக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் அதெல்லாம் சொல்லணும். கோர்ஸ் பற்றி, ஏன் இந்த கோர்ஸை நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அம்மா இதனால அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் அவங்களும் கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறதையும் கேட்டுட்டு, ஸ்டில் இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட், a core interest in this subject only, you should validate that by saying this is what it is. நீங்கள் சொல்லி கேட்கலாம், டீச்சர் சப்போர்ட் கொடுப்பீங்க. ஆனால் ஜஸ்ட் டோன்ட் கோ பை வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சேயிங். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிறாங்க அதனால நான் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன், அதை பண்ணாதீங்க. அம்மா அப்பா சொன்னாங்க நான் படித்தேன், நோ, அது தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குது, நாளைக்கு முன்னால் எது ஈஸியாக பண்ண முடியும், ஈஸியாக பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு உங்களை ஹாப்பியாக வச்சுட்டு 4 பேர்த்த ஹாப்பியாக பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்: டிசைட் த லொக்கேஷன். கோயம்புத்தூரா, சென்னையா, திருச்சியா, திருவண்ணாமலையா, சிதம்பரமா, மதுரையா, எது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ரேங்கிங். NIRF ரேங்கிங் பாருங்கள், அந்த காலேஜ் என்ன ரேங்கிங்கில் இருக்குதுங்க. அப்புறம் அக்ரெடிஷன், என்னென்ன வேலிடேஷன் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ், வெபினார் அண்ட் செமினார்ஸ். கெஸ்ட் லெக்சர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் ஊறி போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸு ஒய் Z ப்ளஸ்ஸு மைனஸ் எண்ட் டு எண்ட் எல்லாமே அவங்களுக்கு நாலேஜ் வந்துடும். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ அவங்க அதை படிச்சுட்டு அவங்க அதில் இருந்துட்டு வரும்போது அவங்க சொல்கிறத கேட்டோன்னா இட்ஸ் அ ஈஸி கேக் வாக். ஏங்க மற்றவங்க அவங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம இல்லை நம்மளே தான் போய் கற்றுப்போனால் இந்த ஒரு லைஃப் பத்தாது, இந்த ஒரு லைஃப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. அதனால் ஆல்வேஸ் டேக் யுவர் ப்ரொசீடர்ஸ் அண்ட் ஹாவ் people
who has succeeded in that particular career as your guide. நமக்கு கைட் தேவைங்க. லைஃப் லாங் ஒரு கைடு இருந்துகிட்டே தான் இருக்கணும். apart from the superpower is the God will guide us, plus there is a human God as a guide for us in the life to take us forward. Yeah, there is always a say, God comes through humans. This is a channel. Yeah, okay. Next is industry collaborations, internships, placements and statistics, innovation on entrepreneurship. Visit the college. You go physically and look into the colleges. Facilities எப்படி இருக்கு. So you'll get an opportunity to speak to the current students also who are studying there. அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம், இந்த கோர்ஸில் எப்படி இருக்குது, யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட மட்டும் கேட்டு நிறுத்துறாதீங்க. பிகாஸ் தட் குட் பி a bad or a good experience. At least talk to 5 to 10 people at a duration. Okay. Then talk to the alumni. That is very, very important. Alumni is the person who's studied there and working elsewhere will authenticate that. Authenticated information கொடுப்பாங்க. சரிங்களா? Okay. Now next is emerging technologies. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்ல இப்போ என்ன டாப் 10 emerging technologies of 2025. நம்ம ஏதாவது ஓகே இந்த இன்ஜினியரிங் எனக்கு இருக்குது, எனக்கு பிடிக்குது, இதை படிக்கிறேன், அதில் சப் டிவிஷன்ஸ் இருக்குது, அதில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்படின்னா நம்ம நாளைக்கு வேர்ல்டு இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG. ஒரு 17 கோல்ஸ் இருக்குங்க. அவங்க அந்த கோல்ஸை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த கோல்ஸ் நோக்கி போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த டெவலப்மெண்ட்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜிஸ். ஸோ அப்போ அந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரல் பேட்டரி காம்போசிட்ஸ், ஓகே, ஆஸ்மோட்டிக் பவர் சிஸ்டம்ஸ், advanced nuclear technologies, engineered living therapeutics, GLP-1s for neurodegenerative disease, autonomous biochemical sensing, green nitrogen fixation, nanozymes, collaborative sensing, generative water making. Latin மாதிரி இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் யா, நமக்கு ஏதாவது புரியலனா இட் வில் சவுண்ட் லைக் அ லாட்டின் அண்ட் க்ரீக். இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு வாவ், திஸ் இஸ் மை கோர்ஸ், திஸ் இஸ் மை கெரியர், திஸ் இஸ் மை ஏரியா, ஐ வில் கெட் இன் டு இட். ஓகே, நான் சொல்கிறேன், திருப்பி எழுதிக்கோங்க. Structural battery composites, osmotic power systems, advanced nuclear technologies, engineered living therapeutics, GLP-1s for neurodegenerative disease, autonomous biochemical sensing, green nitrogen fixation, nanozymes, collaborative sensing, generative water marking. Okay, fine. இதெல்லாம் பண்ணிட்டோங்க. இதெல்லாம் படித்து நம்ம வேலைக்கு போகணும். ஓகேவா? இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே இன்னொருத்தக்கிட்ட போய் வேலை பார்க்கணும். கரெக்ட்? ஆனால் இப்போது the present world is going towards freelancers, YouTubers and entrepreneurship. நானே ராஜா, நானே மந்திரி, நான் 10 பேத்துக்கு வேலை தரேன். அது இன்ஜினியர்ஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். கரெக்ட்? ஸோ engineering entrepreneurship in 2025 is driven by emerging technologies and sustainable innovations that are transforming industries and opening new opportunities in India. India is wide open for technology development. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் தாங்க ராஜா அடுத்த 20 வருஷத்துக்கு.
ஸோ அந்த ஃபார்முலையில் பண்ணுங்க. ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். AI is revolutionizing engineering design, predictive maintenance, automation, and smart manufacturing. Startups leveraging AI for IoT is Internet of Things, robotics, data analytics, and automation are gaining strong traction. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கை பற்றி நீங்கள் படிக்கவே எப்படி நான் ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ it will get correlated and you can proceed further. Okay. Second is renewable and sustainable technologies. Clean energy solutions like solar, wind, energy storage systems, and green constructions are major entrepreneurship areas. Growing demand due to India's climate goals and sustainability initiatives provides a fertile ground for green tech ventures. Environmental engineering, correct? So, இது படிச்சோம்னா future is அதுதான். Okay. Biomedical engineering and health tech. Engineering innovation in implants, tissue engineering, and medical devices has a great startup potential. Health tech entrepreneurship is growing with technological advances and an increasing focus on healthcare delivery. Healthல வந்து robotic surgeries, அதில் வந்து மேனுவல் சர்ஜரி, லாப்ரோஸ்கோபிக் இருந்துச்சு, இப்போ ரோபோட்டிக் வந்துச்சு. நாளைக்கு என்னன்னு தெரியல. Let's wait and watch and see. Next is IoT, Internet of Things and connected devices. IoT startups focusing on smart cities, agriculture, industrial automation, and transportation can address real-world challenges. Engineering entrepreneurs create new applications and services in this expanding ecosystem. So you will be the creator and the problem solver and the winner. So you can do it. Advanced manufacturing, 3D printing and robotics. Additive manufacturing startups reduce prototyping time and cost, enabling customized production. Robotics and automation ventures help optimize manufacturing, logistics, and service industries. Okay, so advanced manufacturing, 3D printing, and robotics. Last is cybersecurity and data privacy. Engineering-led cybersecurity startups protect digital infrastructure and growing threats. As data becomes a critical asset, this field offers strong entrepreneurial opportunities. Guys, cybersecurity. எப்பயுமே அவனு வளர ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது ஒரு வைரஸ், ஏதாவது ஒரு பாக்டீரியா, ஏதாவது ஒன்று வந்து கில் பண்ணும். அது மாதிரி இந்த ஹேக்கர்ஸ் டேட்டா ஹேக்கர்ஸ் வந்து இது பண்ணலாம். நம்ம டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து நிறைய பேர்த்தோட பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து இந்த ஹேக்கர்ஸ்ல இருந்து இதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது மெயின் இதுதான் ஸ்டடீஸ் தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ தட் இஸ் ஆல்சோ கிரேட் டிமாண்டுங்க. பிகாஸ் every data has to need a cyber security, customized cyber security. ஒரு காமன் A + B = AB² அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்ததுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணணும். ஸோ அது வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஆல் ஆஃப் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தட். யா, ஸோ இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாங்க. தெர் இஸ் என்லெஸ் அபவுட் என்ஜினியரிங். அண்ட் பேசிக்காக இன்ஜினியரிங் வேலை வந்து government sectors, private sectors, entrepreneurship, research, in the 4 areas are divided. Everywhere you have a great scope. Government, private, entrepreneurships, small, medium business entrepreneurs, research. There are a lot of scopes, lot of works. Okay, saying. Engineering is not about mugging up books.
It's about சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. What is engineering? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? What is engineering? Engineering is equal to science plus maths plus creativity. So இதெல்லாம் வந்து creating an impact. So that is most important, right? So உங்க மைண்ட்ல ஒரு திங் நோட் பண்ணிக்கோங்க. Don't just ask எனக்கு ஜாப் கிடைக்குமா, நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், என்ன வேல்யூ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், மணி கிடைக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஹைலி இம்பார்ட்டண்ட், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எஸ் கைஸ், ஜாப் இருந்தால் மட்டும் உங்களுக்கு பத்தாது, அந்த ஜாபுக்கு தகுந்த மணி ரெம்யூனரேஷன் இருக்கும். சரி, ஜாபு ரெம்யூனரேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஹாப்பியாக இருப்பீங்களா? உங்களை போட்டு யாராவது அசிங்கமாக பேசினாலும் திட்டினா கேட்டு பேசாமல் இருப்பீங்களா? No. You should have respect. How do you gain that respect? By adding value. How do you add value? By solving problems and finding new things, creating new things to make the jobs simplified. ஒரு ஜாபை எப்படி சிம்பிளாக பண்ணணும்னு கண்டுபிடிச்சு சொன்னால் கூட then you gain respect. Yeah? Okay. நம்ம இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்னோவேட்டர்ஸ் வேணும். ஒரு எலன் மஸ்க், சுந்தர் பிச்சை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஒருத்தர் இருக்காங்க. கரெக்டு. எனக்கு ஒரு ஸ்ரீவித்யா, ஒரு ஸ்ரீனிவாசன், ஒரு ஜாக், ஒரு ஜில், ஒரு நஃபீஸா தேவைப்படுறாங்க டு bring up India. Correct? And that person, it could be you sitting here today. உங்களால பண்ண முடியும். உங்களால பண்ண முடியலாம், யாருனால பண்ண முடியும் சொல்லுங்க. So choose your engineering path not out of fear or pressure. பயத்தினாலேயோ ப்ரெஷர்னாலேயோ சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பேஷனேட்டாக இருக்கோ, எது க்யூரியஸாக இருக்கோ, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், மேலே படிக்கணும், நிறைய கண்டுபிடிக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் எங்கே இருக்கிறதோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி கண்டுபிடிச்சு பெரிய ஆளாக வாங்க. ஓகே, நல்லா படித்தா, நல்ல மார்க் வாங்கினா வேர்ல்டை நம்ம நினச்ச மாதிரி மாற்றலாம். ஆல் தி பெஸ்ட் என்ஜினியர்ஸ் டுமாரோ. நாளைய என்ஜினியர்ஸ்க்கு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.